Hello everyone. Today வந்து May 22 கான current affairs தான் பார்க்க போறோம். Already May 21 வரைக்கும் current affairs upload பண்ணிருக்கேன். Plus June 1ல இருந்தும் current affairs upload பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது வரைக்கும் வீடியோஸ் நீங்க பார்க்கலனா இனிமே பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேங்க் எக்ஸாம்க்கு current affairs is a main part. ஓகே, மெயின்ஸ் எக்ஸாம்க்கு. ஓகே, இந்த ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் இதுல இருந்து எடுக்கிறேன்னா அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல இருந்து எக்ஸாம்க்கு தேவையான நோட்ஸ்லாம் நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வீடியோல ப்ரொவைட் பண்றேன். நீங்க ஒன்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபுல் நியூஸ் வந்து அஃபேர்ஸ் கிளவுட்ல வந்து ஒன்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். ஓகே, ரீகால் பண்ற மாதிரியும் இருக்கும் செகண்ட் டைம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. தென் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல நான் டெலிகிராம் குரூப்போட லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இந்த பிடிஎஃப் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல எதுனா வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர் வந்து ஒரு டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகன்னா ஹவுஸ் சாங்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே, அது எந்த இதுக்கு கீழே வருதுன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் கீழே வருது. ஓகே, இப்போ டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, டிசம்பர் 31, 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் வந்து எப்போ லான்ச் பண்ணப்பட்டதுன்னா ஜூன் 2015ல லான்ச் பண்றாங்க. இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன்ல நீங்க இதெல்லாம் இருந்தா எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்னன்னு பாருங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் EWS இவங்க வந்து ஆனுவல் இன்கம் அப் டு வந்து 3 lakh இருக்கணும். லோ இன்கம் குரூப் வந்து rupees 3 lakhல இருந்து 6 lakh உள்ள. மிடில் இன்கம் குரூப் 1 வந்து 6 lakhல இருந்து 9 lakh. அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது நான் எடுத்திருக்கேன் ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரி ஃபுல் நியூஸ் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் எக்ஸாம்க்கு தேவையானது எல்லாமே அதில் கவர் பண்ணிடுறேன் நான். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இப்போ எக்ஸ்டெண்ட் தானே பண்ணப்பட்டிருக்கு டிசம்பர் 31, 2025. ஆனால் ஒரிஜினல் டெட்லைன் இந்த இதுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2022. ஓகேவா? இப்போ வந்து டிசம்பர் 31, 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது எதுக்காகனா அவங்களோட ஹோம்ஸ் அண்ட் ஹவுசிங் பெனிஃபிட்ஸை வந்து அவங்க இன்னும் வந்து கம்ப்ளீட் பெனிஃபிட் அடையணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம படித்தோம் ஆவாஸ் யோஜனா அர்பன் வந்து 2015 ஜூன்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பார்த்தோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாலே கிராமீனும் இருக்கு, கிராமீன், ரூரல், அர்பன் 3 இருக்கு. ஓகேவா? இந்த கிராமீன் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ் இந்த ஐடென்டிஃபைட் இந்த சோஷியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ்ல அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து யார் வந்து would not own a house or live in the குச்சா ஹவுசஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மெயின் ப்ரியாரிட்டி தரதான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன். ஓகே, ஸோ ஆவாஸ் யோஜனா அப்படின்றதுனாலே வீடு திட்டம் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டெட்லைன் வந்து எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி என்ன இருந்துச்சு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே வராங்க. இவங்க என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ளூசிவ் இந்தியா சம்மிட் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எப்போனா குளோபல் ஆக்சசிபிலிட்டி அவேர்னஸ் டே அன்னைக்கு. இந்த குளோபல் ஆக்சசிபிலிட்டி அவேர்னஸ் டே வந்து எவ்ரி 3rd Thursday ஆஃப் மே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த இயர் வந்து May 15 வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, அன்னைக்கு தான் என்ன ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னா இன்க்ளூசிவ் இந்தியா சம்மிட் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. ஸோ இதெல்லாம் அங்க இருந்தது தானே இதெல்லாம். ஸோ இந்த DEPWDக்கு யாரு செக்ரட்டரின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அகர்வால். ஓகே, அதெல்லாம் ஜஸ்ட் சும்மா படிச்சுக்கிட்டா போதும். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்டோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னா வீரேந்திர குமார்.
ஓகே, ஓகே, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா நீங்க படிச்சுக்கிட்டா போதும். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி யாருன்னா வீரேந்தர் குமார். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். ஓகே, தேர்ட் நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் யாருன்னா பிரலாத் ஜோஷி. இவர் என்ன லான்ச் பண்ணியிருக்காருன்னா டிபாட் டர்பன் போர்ட்டல், அன்னமித்ரா அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் வந்து அன்ன சகாயதா ஆப் அப்படின்ற 3 இது வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. யாருன்னா பிரலாத் ஜோஷி. ஓகே, இதோட எய்மே என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாவோட பிடிஎஸ் வந்து என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் எய்ம். ஓகேங்களா, இங்க பாருங்க ஃபுல் நியூஸ்ல. பிரலாத் ஜோஷி யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இவங்க லான்ச் பண்ணது 3. மொத்தம் என்னன்னா டிபோட் டர்பன் போர்ட்டல், அன்னமித்ரா அப்ளிகேஷன், அன்ன சகாயதா ஆப். ஓகே, இதோட எய்மே என்னது? டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாவோட பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பிடிஎஸ்னா இந்த ரேஷன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் இந்தியால. அதுதான் வந்து எய்மே. அதுக்காக தான் இந்த 3 இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த 3 initiative வந்து major step towards enhancing transparency, improving infrastructure and empowering beneficiaries and frontline workers involved in the delivery of subsidized food grains under National Food Security Act. இந்த டிபாட் டர்பன் போர்ட்டல் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் வெப் போர்ட்டல். இதை வந்து போர்ட்டல் கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னா டிபாட் அஃபிஷியல் அண்ட் சிஸ்டமேட்டிக்கலா வந்து அவங்களை எம்பவர் பண்றதுக்காகவும் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த போர்ட்டல் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அன்னமித்ரா. 1 minute. ஓகே, நெக்ஸ்ட் அன்னமித்ரா பாத்தீங்கன்னா இது வந்து எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னா ஸ்பெசிபிக் ஆபரேஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து பிடிஎஸ்ல இருக்காங்கல்ல, அதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த அன்னமித்ரா அப்படின்ற ஆப். இந்த அன்னமித்ரா ஆப் வந்து மொத்தம் 4 ஸ்டேட்ஸ் கவர் பண்ணுது. அசாம், உத்தரகாண்ட், திரிபுரா, பஞ்சாப். இந்த 4 ஸ்டேட்ஸ்ல வந்து இது அவைலபிள். அப்புறமா வந்து 2 அஃபிஷியல் லாங்குவேஜஸும் வந்து இதுல அவைலபிள். என்னன்னா ஹிந்தி, இங்கிலீஷ். ஓகே, ஸோ அன்னமித்ரா கவர் பண்ற 4 ஸ்டேட்ஸ் படிச்சுக்கோங்க. அசாம், திரிபுரா, பஞ்சாப், உத்தரகாண்ட். அசாம், திரிபுரா, பஞ்சாப், உத்தரகாண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அண்ணா சகாயதா. அண்ணா சகாயதா அப்படின்றது ஒரு அட்வான்ஸ்டு சிட்டிசன் ஃபர்ஸ்ட் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னா யாரெல்லாம் பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அண்ணா யோஜனா கீழே வந்து கிரீவன்சஸ் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து இதுல பெனிஃபிட் அடையணுன்றதுக்காக. ஓகே, இவங்க எந்தெந்த 5 ஸ்டேட்ஸ் வந்து இவங்க கவர் பண்றாங்க பைலட் பேஸ்ல. ஓகேவா, பைலட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ட்ரையல் பேஸ்டு ப்ராஜெக்ட் பண்றதா பைலட்னு சொல்லுவோம் நம்ம. அண்ணா சகாயத்தை கவர் பண்ற 5 ஸ்டேட்ஸ் என்னன்னா குஜராத், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ். ஓகே, குஜராத், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ் 5 ஸ்டேட்ஸ் அண்ணா சகாயத்தை கவர் பண்ற 5 ஸ்டேட்ஸ். ஓகே, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ் வந்து உத்தரகாண்ட். அது உத்தரகாண்ட். திரிபுரா மட்டும் 2 இதுலயுமே வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுல வந்து 5 லாங்குவேஜஸ் அவைலபிள் இருக்கு. என்னன்னா ஹிந்தி, குஜராத், தெலுங்கு, பங்களா, இங்கிலீஷ். ஸோ ஹிந்தி, இங்கிலீஷ் அங்க, இங்க எக்ஸ்ட்ராவா குஜராத்தி, தெலுங்கு, பங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுதான் இங்க கொடுத்துருக்க. அண்ணா மித்ரா கவர்ஸ் 4 ஸ்டேட்ஸ், அண்ணா சகாயதா கவர் 5 ஸ்டேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்டா, சாரி, ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து என்ன லான்ச் பண்றாங்கன்னா ஒரு பைலட் அப்ரெண்டிஸ்ஷிப்
ஷிப் ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாங்க. எதுக்கு கீழனா நாப்ஸ் கீழே. ஓகேங்களா? எதை பூஸ்ட் பண்றதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பூஸ்ட் பண்ற விதமா எம்எஸ்டி வந்து லான்ச் பண்ணப்பட்டது தான் பைலட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீம். ஓகேங்களா? இது எங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ல தான் வந்து இதை இது பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் எய்மே என்னன்னா provide structured paid high quality apprenticeship training to the youth in northeast region. நார்த் ரீஜியன்ல யூத்துக்கு வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ஹை குவாலிட்டி அண்ட் பெய்டு ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரோட தரணும் அப்படின்றது தான் இதோட மெயின் எய்ம். அதனால இவங்க லான்ச் பண்ணப்பட்டது தான் என்னதுன்னா பைலட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீம். ஓகேவா? அண்டர் எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா நாப்ஸ் கீழே. ஓகே, நாப்ஸ்ன்றது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்போட ஸ்டேட் மினிஸ்ட்ரி யாருன்னா ஜெயந்த் சௌதரி. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஓகே, சிஎம் ஆஃப் மிசோரம் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லி லிட்ரரி ஸ்டேட்ன்றத வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க மிசோரம். ஓகேவா? இது இப்போ ரீசெண்டாக நியூஸ்ல வந்து செகண்ட் அச்சீவ் பண்ண லிட்ரரி ஸ்டேட் வந்து நம்ம படிச்சிருந்தோம். அது என்ன ஸ்டேட்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் மிசோரம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் வந்து அச்சீவ் பண்ணது. ஓகே, எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா உலாஸ் நாவ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் கீழே தான். உலாஸ் நாவ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் கீழே. இந்த உலாஸ் நாவ் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. நாவ்னா நாவ் பாரத் சக்ஷர்தா கரியக்ரம். இதுக்கு கீழே இந்த ஃபுல் லிட்ரஸி ரேட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க மிசோரம். அதை வந்து சிஎம் ஆஃப் மிசோரம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த உல்லாஸ் நாவ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஒரு ஃபார் எ பீரியடுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதில் இப்போ இவங்க அதுக்கு கீழே இவங்க ஃபுல் லிட்ரஸி ரேட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்க ஸ்டேட் வந்து மிசோரம். ஓகே, அவ்வளோதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட், இந்தியன் ஆர்மியும் என்டிஆர்எஃப்னா நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ், இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸசைஸ் ராஹத் அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யாரும்னா இந்தியன் ஆர்மியும் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணது தான் எக்ஸசைஸ் ராஹத். எங்கன்னா திமாப்பூர் நாகாலாண்டில் தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை தாண்டி அதில் வேற எதுவும் நியூஸ் இல்லை. ஓகேவா? இதை தாண்டி அதில் வேற எதுவும் நியூஸ் இல்லை. நெக்ஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வராங்க. இவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ₹5 டினாமினேஷன்ல. ஓகேவா? இதை செலிப்ரேட் பண்ணினா தமிழ்நாடு பேஸ்டு கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரிக்கு வந்து 125 இயர்ஸ் ஆயிருக்கு. இதை முன்னிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு கமாமரேட்டிவ் போஸ்ட் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டினாமினேஷன்ல பாத்தீங்கன்னா ₹5 டினாமினேஷன்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. யாரு கூடனா GEAPP-யோட குளோபல் எனர்ஜி அலைன்ஸ் ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட் அப்படின்றவங்க கூட வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கிளைமேட்டிக் ஆண்டர்பிரினர்ஷிப் இன் இந்தியாவில் கொண்டு வரணுன்றதுக்காக, பிளஸ் எதை சப்போர்ட் பண்ற விதமான இயர்லி ஸ்டேஜ் கிளைமேட்டிக் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ற விதமா DPIIT வந்து GEAPP-யோட சைன் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை இயர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு. ஓகே, ஃபார் எத்தனை இயர்க்குன்னா 2 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். பிரிக்ஸ் வந்து ஒரு எனர்ஜி மினிஸ்டர்ஸ் மீட்டிங் 2025 அப்படின்றத மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எதுக்கு கீழே இதுக்கு கீழே இருக்க ஒரு தீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆபரேஷன் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ்.
இது எங்க நடந்துச்சுன்னா பிரேசில்ல தான் நடந்துச்சு. இது ஒண்ணுமே இல்ல, பிரிக்ஸ் வந்து எனர்ஜி மினிஸ்டர்ஸ் மீட்டிங் 2025 கண்டக்ட் பண்ணாங்க. இந்த மீட்டிங்கான தீம் தான் வந்து ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆபரேஷன் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ். ஓகேவா? இது எங்க வந்து மீட்டிங் நடந்துச்சுன்னா பிரேசில்ல தான் நடந்துச்சு. ஓகே, இந்தியா வந்து பிரிக்ஸோட சேர்மன்ஷிப் வந்து 2016ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, 2000 இந்தியா வந்து பிரிக்ஸோட சேர்மன்ஷிப் வந்து 2026 வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. பிரிக்ஸோட சேர்மன்ஷிப் 2026 வந்து யார் ஹோஸ்ட் பண்றாங்கன்னா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தோனேஷியா வந்து பிரிக்ஸ்ல வந்து 10th மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் நியூஸ், இதையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த மீட்டிங் எங்கே நடந்துச்சு, அதோட தீம் இந்தியா வந்து 2026ஓட பிரிக்ஸ் சேர்மன்ஷிப் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏர்போர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா வேர்ல்டு இவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா டாப் 10 பிஸியஸ்ட் ஏர்போர்ட் பை பேசஞ்சர் டிராஃபிக் இன் 24-25 லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 பிஸியஸ்ட் ஏர்போர்ட். இப்போ ரீசன்ட் நியூஸ்லேயே வந்து ஏர்போர்ட் வச்சு நிறைய படிச்சுட்டோம் இந்த இண்டெக்ஸில். ஓகேங்களா? அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்புறமா கன்ஃபியூஸ் ஆகிட போகுது. டாப் 5 பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்டு 2024 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ல அட்லாண்டா ஆர்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் யூஎஸ்ஏல இருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வந்து துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் யூஏஇல இருக்கு. தேர்ட் வந்து டாலஸ் ஆர் ஃபோர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இதுவுமே யூஎஸ்ஏ. ஃபோர்த் வந்து டோக்கியோ ஹனிடா, இது வந்து ஜப்பான். லண்டன் ஹீத்ரோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து யூகே. ஓகே, மொத்தம் 5 பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ஸ். அண்ட் 9th பிளேஸ்ல வந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து இந்தியா. நெக்ஸ்ட் யூஎஸ்ஏ வந்து இந்தியாவோட 4th லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் சப்ளையரா வந்திருக்காங்க. ஓகேவா? யூஎஸ்ஏ யாரை சர்பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஏஇ சர்பாஸ் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸ்ஏ வந்து இந்தியாவோட 4th லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் சப்ளையரா வந்திருக்காங்க. யூஎஸ்ஏ யாரை சர்பாஸ் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்கன்னா யூஏஇ. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் கேம்பஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. எங்கன்னா துபாயில. ஓகே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் கேம்பஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. எங்கன்னா துபாய் யூஏஇல. இத்தனை நாள் நம்ம கேம்பஸ் செட் பண்ணது வந்து இந்தியாவில தான் பார்த்தோம், பட் ஆனால் இந்த கேம்பஸ் வந்து துபாய் யூஏஇல செட் பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காகனா இந்தியன் எஜுகேஷன் வந்து குளோபலா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றதுக்காக இவங்க வந்து அவங்களோட கேம்பஸ் வந்து துபாயில வந்து செட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். என்காஷ் அப்படின்றவங்க வந்து என்காஷ் பேமெண்ட் கேட்வே இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் பேமெண்ட் சொல்யூஷன் ஃபார் யாருக்காகனா இந்தியாவோட ஸ்மால் மீடியம் சைஸ்ட் பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் மர்ச்சன்ட்டுக்காக. ஓகேவா? என்காஷ் பேமெண்ட் கேட்வே வந்து ஒரு பேமெண்ட் சொல்யூஷன். இது வந்து இந்த மீடியம் சைஸ்டு பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் மர்ச்சன்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் சொல்யூஷனா இருக்கும் அப்படின்றதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனி. இவங்க வந்து என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஹெல்த் பிளான் சூப்பர் ஸ்டார் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்டார் ஃபிளெக்ஸி அப்படின்றது கூட வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டார் ஃபிளெக்ஸில வந்து 3 நியூ பிளான் வேரியன்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து எசென்ஷியல், செக்யூர், ப்ரிஃபர்டு. ஓகே, இது வந்து ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனி கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் எம்எம்ஆர்டிஏ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 1500 crore லோன் வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. ஃபார் எத்தனை வருஷத்துக்குன்னா 15 வருஷத்துக்கு. ஃப்ரம் யார் கிட்ட இருந்து அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கிட்ட இருந்து. எதுக்காகனா ரீடெவலப்பிங் த ஸ்லம் ஏரியாஸ் அலாங் த ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே இன் காத்கோபூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்லம் ஏரியாஸ் ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேவெல்லாம் வந்து கூட இருக்கிற ஸ்லம் ஏரியாஸை ரீடெவலப் பண்றதுக்காக 1500 கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க, பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கிட்ட இருந்து. ஓகே, எம்எம்ஆர்டிஏனா ஃபுல் ஃபார்ம் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க.
மும்பை மெட்ரோபாலிட்டியன் ரீஜியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகே, மும்பை மெட்ரோபாலிட்டியன் ரீஜியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் வந்து 1500 crore பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஈஸி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எத்தனை இயருக்குன்னா 15 years, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா பிஸ் பிளஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. எதை மீட் பண்றதுக்குன்னா நீட்ஸ் ஆஃப் இந்தியாவோட எம்எஸ்எம்இ வந்து மீட் பண்ற விதமா பிஸ் பிளஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, பிஸ் பிளஸ் கரண்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். பானு முஷ்டக், இவர் வந்து ஒரு கர்நாடகா பேஸ்ட் ரைட்டர், லாயர், ஆக்டிவிஸ்ட்னு சொல்லலாம். அலாங் வித் இவருக்கும் பிளஸ் வந்து டிரான்ஸ்லேட்டர் தீபா பஷ்டி அப்படின்றவங்களுக்கும் வந்து இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. தீபா வந்து டிரான்ஸ்லேட்டர், பானு வந்து ரைட்டர், லாயர், ஆக்டிவிட்டிஸ்ட். ரெண்டு பேருமே எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா கனடாவோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனுக்காக. என்ன இதுன்னா ஹார்ட் லேம்ப் செலக்டட் ஸ்டோரிஸ் அப்படின்ற கனடா ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனுக்காக இவங்க ரெண்டு பேர் அவார்ட் வாங்கியிருக்காங்க. இதோட கேஷ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 50,000 பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங். ஓகே, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் இது. அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன் பாருங்க. மியோஜ் லிஜி அண்ட் யூகோ ஹோகா இவங்கள வந்து ஃபிபாவோட உமன்ஸ் ஏஷியா கப் 2025க்கு அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மியோ லீஜியையும் யூகோ ஹோகாவையும் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸ்ல சிங்கப்பூரோட சிங்டெல் அப்படின்ற கம்பெனி வந்து 1.2% ஸ்டேக் வந்து பாரதி ஏர்டெல்ல வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எவ்வளோ பில்லியனுக்குன்னா 2 பில்லியன் சிங்கப்பூரியன் டாலர்ல சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாத்தீங்கன்னா பங்கஜ் அத்வானி இவங்க வந்து தேர்ட் கான்சிக்யூட்டிவ் டைமா 2025ஓட சிசிஐ பில்லர்ஸ் கிளாசிக் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பங்கஜ் அத்வானி. யாரை டிஃபீட் பண்ணினா துருவ் சித்வாலாவை டிஃபீட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பங்கஜ் அத்வானி. இதுல இன்னும் ஆபிச்சுரி இருக்கு. ஆபிச்சுரி பாத்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட ஃபார்மர் சேர்மன். ஓகே, யாருன்னா மல்லூர் ராமசாமி ஸ்ரீனிவாசன். இவர் வந்து இறந்துட்டாரு. எங்கன்னா ஊட்டி, தமிழ்நாடுல. ஓகே, மல்லூர் ராமசாமி ஸ்ரீனிவாசன், அதுதான் எம்ஆர் ஸ்ரீனிவாசன் சொல்லுவாங்க. இவரோட ப்ரொஃபஷன் என்னது? இவர் வந்து ஒரு அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட ஃபார்மர் சேர்பர்சனா இருந்தவர். ஓகேவா? நெக்ஸ்ட் 2015ல வந்து பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து பத்ம விபூஷன். இது வந்து 2015ல வாங்கியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பத்ம பூஷன் வந்து 1990ல வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ வந்து 1984. எந்த ஃபீல்டுலன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் சயின்ஸ் அண்ட் எனர்ஜி அப்படின்ற ஃபீல்டுல இருக்காக தான். பத்மஸ்ரீ 1984, பத்ம பூஷன் 1990, பத்ம விபூஷன் 2015. ஆபிச்சுரினா அவார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர். இவங்க வந்து ஒரு இந்தியன் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இவர் தான் வந்து ஃபவுண்டர். எதுக்குன்னா இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்க்கு இவர் தான் ஃபவுண்டரு, ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர். இவங்க வந்து பாஸ்டவே எங்கன்னா கோல்காப்பூர் மகாராஷ்டிரால பூனேல இறந்துட்டாங்க. பார்ன் பண்ணதுதான் வந்து கோல்காப்பூர் மகாராஷ்டிரா. பத்ம பூஷன் அவார்ட் வந்து 1965ல வாங்கியிருக்காரு ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல. ஓகே, 2004ல வந்து பத்ம விபூஷன் வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ 1965ல பத்ம பூஷன், 2004ல பத்ம விபூஷன் வாங்கியிருக்காங்க. அதே ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கலிங்கா பிரைஸ், மகாராஷ்டிரா பூஷன், சாகித்ய அகாடமி அவார்டு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கான நியூஸ். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல ஆபிச்சுரி மட்டும் கொண்டு வரல, அதுதான் வந்து அங்கே எடுத்துட்டு வந்துட்டேன் வெப்சைட்ல. ஓகே, ஸோ
ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.